ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது ஈக்குவல் டு 9. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3-ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகேவா? இந்த ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இந்த சைடு போணுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆகும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகேவா? ஸோ இங்கே 9 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது, இங்கே ஒரு 1 டைம் இருக்குது. ஸோ 9 டைம்ஸில் 1 டைம் போயிடுச்சு அப்படின்னா 8 டைம் இருக்கும். ஸோ 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இதோட வேல்யூ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் இதுலேருந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வர்க்கப்படுத்துங்க. ரெண்டு சைடு வர்க்கப்படுத்தும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த 2க்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகும். அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 1/2. ஸோ 1/2 × 2 அப்படிங்கிறப்ப 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, வாங்கி அதே மாதிரி கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ அளவு அப்படின்னா 64 × 3. ஸோ 64 × 3 அப்படின்னா 12 பேலன்ஸ் 1 6 3 18 18 + 1 19. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ எது அப்படின்னா 192. இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு 5.